திமுக ஒரே ஒரு ஆளுக்கு நீங்க வந்து ஊழல் சம்பந்தமான ஆட்களை கைது பண்ணதா சரித்திரம் நினைவு தெரிஞ்சு அதிமுக பல மந்திரிகள் இருக்காங்க. இன்னைக்கு இருக்க செங்கோட்டையின் முதற்கொண்டு இப்படி பல அமைச்சர்கள் வந்து முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக இந்த ஊழல்வாதின்னு சொல்லி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் அருண் யாருக்கெல்லாம் பேசினாருன்னு பிடிச்சாங்கல்ல. இப்ப நான் சொல்ல தமிழகத்துடைய சட்ட ஒழுங்குல இருக்கக்கூடிய இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸரு, அவருடைய அக்கா ஒரு டீச்சரு, அந்த அம்மா சில 2-3 பேர் இருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு வசூல் பண்ணி உங்களுக்கு வர புரிஞ்சுங்க. சிஎம் தெரியாது தெரியாது தெரியாதுன்னு இருக்கான். உடனே உளவுத்துறை அதிகாரிகளை மாத்துங்கன்றான். இவன் ரிப்போர்ட் போடுறான் தனியா. உளவுத்துறை ரிப்போர்ட் பண்ணணும். ஆனா உளவுத்துறை அதிகாரி இவன் வந்து உளவுத்துறை அதிகாரி நேர்மையானவனான்னு கேட்கிறான். இந்த நேர்மையற்றவனெல்லாம் நாட்டை வச்சு என்ன பண்ண போறீங்க சிஎம் சார்? பேச்சு பேசினாப்ல என்ன நடந்துச்சு? அப்படி ஏதாவது பண்ண முடியாது அவங்களால. செந்தில் பாலாஜி பேசின பேச்சு, நீ ஆம்பளையா இருந்தா தில்லா இருந்தா வாங்கலாம் கூப்பிட்டாருல. வாயில மட்டும் வர தம்பி வாங்க இப்போ உச்சா, அப்புறம் ஹாஸ்பிட்டலு, அப்புறம் வந்து சும்மா இருந்த நெஞ்ச பிறந்தாங்க. எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? போயம்பா இந்த வாட்டி உனக்கு வந்து கண்டிப்பா முருகேசன் இல்ல டிஹெச் இல்ல. என்னங்கடா நடக்குது? ஐபிஎஸ் ஆஃபீஸர் படிச்சுருக்கீங்க. அவருக்கு வந்து ஒரு டிஐஜி உடைய தர்மராஜ் இருக்காருமா. வேற யாருமா சொல்றது? தர்மராஜ் தான் இப்ப தமிழ்நாட்டையே ஆள்றா இருக்கும். தமிழ்நாட்டுல தூய்மையான அதிகாரி இல்லையா? கிடைக்கலையா? நான் லிஸ்ட் சொல்லட்டுமா? ஐஏஎஸ் எத்தனை பேர் இருக்கான்? ஐபிஎஸ் எத்தனை பேர் இருக்கான்? அப்ப என்ன காரணம் கேட்டீங்கன்னா, உங்க பக்கத்துல இருக்க எல்லாமே உங்களை திரும்பவும் அந்த அளவுக்கு ஏமாத்தி அழிச்சவங்களோ மலையாள அதே மாதிரிதான் சிஎம் வர போறாங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று முதல் நேர்காணலில் சிறப்பு விருந்தினர், மூத்த பத்திரிகையாளர், விசில்ப்ளோயர் நமது வாராகி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். இன்னைக்கு தமிழகமே வந்து ரொம்ப பரபரப்பா, அப்பா இன்னும் ஒருத்தன் கூட இனிமே வந்து தப்பிக்க மாட்டானுங்க, கரூர்ல சொன்ன மாதிரி வந்து ஒருத்தனையும் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்தடுத்து அப்படிங்கும்போது செந்தில் பாலாஜிக்கு தலையில இடி இறங்கிக்கிட்டே இருக்கு. அவரு வேற அறிவாலயத்துல இருக்கிற ரொம்ப ரொம்ப மூத்த நிர்வாகிகள் கிட்ட, அமைச்சர்கள் கிட்ட எல்லாம் சொல்லி புலம்பி இருக்கிறாரு. இதுக்கு மேல ஸ்டாலினையே காப்பாற்ற முடியுமான்னு தெரியல, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆயிட்டாராம். இது எப்படி இருக்கு சார் பார்க்கும் பொழுது? அருண் போனாரு, டிவிஎஸ்சி வந்துருச்சு. திருடர்கள்லயே வந்து விஞ்ஞானபூர்வமான திருடன் சொல்லி சொன்னதுதான் திமுக கோர்ட்டே சொல்லியிருக்கு. சர்க்காரிய கமிஷனே சொல்லியிருக்கு. விஞ்ஞானபூர்வமா திருடுறதுல திமுகவை அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த சர்க்காரிய கமிஷன் ஒரு மிகப்பெரிய, இன்னைக்கு இருக்கிற கமிஷன் எல்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்கிற கமிஷன்றது பாத்தீங்கன்னா பேரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த அருணா ஜெகதீசன் கமிஷன், இப்படி பல்வேறு கமிஷன்கள்ல போடப்பட்ட கமிஷன் எல்லாமே துபாகூர் கமிஷன். நம்முடைய மக்கள் வரி பணத்தை வீணடிக்கிறதுக்காக போடப்பட்ட கமிஷனா இருந்துச்சு. சோ அந்த மாதிரி இல்லாம சர்க்காரிய கமிஷன் திமுக மேல தொடர்ந்து வந்து இது மாதிரியான விஷயங்கள் ஊழல்களை பண்றதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. விஞ்ஞானபூர்வமா அந்த மாதிரி எத்தனை ஊழல் வந்தாலும் அந்த ஊழல்ல எந்த அளவுக்கு நாசுக்கா தப்பிச்சு வெளியில வர முடியும் தான் பார்த்தது. அப்படியே ஏதாவது இதுவரையும் பாத்தீங்கன்னா திமுக ஒரே ஒரு ஆளுக்கு நீங்க வந்து ஊழல் சம்பந்தமான ஆட்களை கைது பண்ணதா சரித்திரம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நினைவு தெரிஞ்சு அதிமுக பல மந்திரிகள் இருக்காங்க. இன்னைக்கு இருக்க செங்கோட்டையின் முதற்கொண்டு இப்படி பல அமைச்சர்கள் வந்து முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக இந்த ஊழல்வாதின்னு சொல்லி சொல்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆதாரபூர்வமாகவும் நீதிமன்ற தீர்ப்புகளும் கொடுக்கப்பட்டது. ஆனா திமுக ஒரு திட்டு பயணம் பிடிக்க முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் உள்ள இருக்கிற அதிகாரிகள் வந்து உட்கார்ந்துட்டு இவனுங்க இந்த டபுள் செட் கேம், நம்ம அருணன் பண்ணாது பாருங்க, டபுள் செட் கேம் ஆடி மொத்தமா நாசம் வந்து போறது. ஆனா இப்போ வந்திருக்கிற ஐஜி அவர்கள் பொறுப்பேற்கல. எனக்கு கூட அது வந்து ரொம்ப பெருசா இல்லை. அந்த அம்மா செய்யறதுல அவங்களுக்கு ஒரு கட்டணம் வரைக்கும் செய்ய முடியும், ஃபீல்டு ஒரு ஐஜி போய் செய்ய முடியாது. இது நல்ல திறமையாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நிர்வாகத்துடைய
நேர்மையான ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை டிஒய்சி கொடுத்தீங்கன்னா தான் இன்னும் பல வழக்குகளை தோண்டி எடுக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த அதிகாரிகள் எப்படி வேலை செய்வாங்க, செய்யாம எப்படி தடுக்கிறது, செய்யாம இருக்கிறதுக்கான என்னென்ன வழிமுறை இருக்குன்றது நாம கண்காணிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம் நிறைய விஷயங்கள். அப்படியாப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து ஒருத்தன் அதிமுக வந்து அவங்க வந்து முக்கிய மூத்த அமைச்சர்களுக்கெல்லாம் தள்ளி பின்னாடி தள்ளிட்டு ஒருத்தன் முன்னாடி நின்னு இவர்களுடைய தேவை என்னன்றத அழகா தெரிஞ்சவர் யாருன்னு கேட்டா செந்தில் பாலாஜி தான். கண்டிப்பா எதை கொடுத்தால் எதை வாங்கலாம் அப்படின்றத ரொம்ப தெளிவா ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம், ஏன்னா திமுக காரன் குடும்பமே வந்து மொத்தமா ஊழல் குடும்பம். இல்ல எந்த நேரத்துல எதை போட்டா விளையும் அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதுக்கேத்த மாதிரி வந்து செந்தில் பாலாஜி வந்து கரெக்டா முயற்சி எடுத்து எந்த வீட்டுல யாராருக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ணணும், எந்தெந்த கட்சிக்காரனுக்கு என்னென்ன பிரச்சனை பண்ணணும் கொடுக்கணும், எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தமிழ்நாடு முழுக்க நீங்க திமுக மட்டும் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி இருந்த உதயநிதி அவர்களுடைய தலைமையை ஏற்கலன்னா நிச்சயமா செந்தில் பாலாஜி இருந்தாருன்னா இந்த திமுகவை கைப்பற்றிடுவார். அந்த அளவுக்கு பக்குவம் அடைந்தவர், திறமையானவர், ஊழல் செய்தல. அது எப்படி கையாள போறாங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் செந்தில் பாலாஜி மேல மாசமானா வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பணத்தை போடுவாங்க சம்பளம் மாதிரி, அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் பணத்தை கொடுக்குறாரு. ஆளுங்கட்சி இருந்த காலத்துல பகுதி செயலாளருக்கு பணம் கொடுத்துருக்காரு. இவெல்லாம் ஃபியூச்சர் நமக்கு உதவுவான் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு வேலை செஞ்சிருக்காரு. இந்த செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையும் அவருடைய கணக்கு மிஸ் ஆகாதுன்னு நான் கணக்கு போடுறேன் எனக்கு ஒரு கணக்குல. ஏன்னா செந்தில் பாலாஜி நம்முடைய தம்பி உதயநிதி அவர்களுக்கு அந்த அளவுக்குலாம் இல்ல, மசாலா இல்ல. அது இல்லாதனாலதான் எங்க இருக்கான் என்ன பண்றதுன்னு தெரியாம பித்தலாட்டம் பண்ண ஏதோ ஒரு விஷயத்த தப்பு ஏதாவது கூச்சல். நீங்க பதில் தெரியாதவங்க பாத்துருக்கீங்களா? பல பேரை நிறைய நீங்க இன்டர்வியூ எடுத்துக்கிட்டீங்க. ஆனா அவரு அந்த மாதிரி ஏதாவது செந்தில் பாலாஜியால ஒரு இடத்துல ஏதாவது திணறி பார்த்துருக்கீங்களா? நம்மளே இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க, நடந்திருக்காங்க, இதான் நடந்திருக்கு, எல்லாமே நடந்திருக்கு, ஆதாரபூர்வமா நடந்திருக்கு. அதுல ஒரு நாள் கூட நீங்க அவரை வந்து நீங்க அவர் பேச்சு பத்திரிகையாளர் சந்திக்கல. அது ரொம்ப அழகா அந்த பதில வந்து எதிர்பார்க்கணும், மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்பு பிரகாரம் செந்தில் பாலாஜி திமுகவை கைப்பற்றி, ஏன்னா அவர்கிட்ட மட்டும்தான் ஃபண்ட் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து அவர் சிறைச்சாலையில் போடுவாங்க, அவருக்காக பண்ணுவாங்கன்றதெல்லாம் கொஞ்சம் லேட்டா ஆகும்னு தான் நானும் நினைக்கிறேன். எனக்கு அவர் சீக்கிரம் வெளியில போனோம். அந்த கடந்த முறை நான் வந்து புழல் செய்யல, அவர் வந்து இந்த மருத்துவ மனையில இருந்து அவருக்கு தனி ஏர் கண்டிஷன், 2 ஏர் கண்டிஷன், 2 வாஷிங் மிஷின், அவருக்கு கட்டில், பெட்டு, இப்படி வசதி வாய்ப்போட தான் அவரை வந்து அந்த சிறைச்சாலையில இருக்கேன்னா, அந்த கடந்த முறை 24ஆம் வருஷத்துல நான் சிறைச்சாலையில இருந்த காலகட்டம். அப்பதான் எனக்கு குண்டத்தடுப்பு சட்டத்துல கைது செய்யப்பட்டு அந்த லஞ்ச ஒழிப்பு முன்னாள் இயக்குனர், லஞ்ச ஒழிப்பு முன்னாள் இயக்குனர் அருண் அவர்கள் புறப்பட்ட பொய் வழக்குல நான் உள்ள இருக்கும்போது நான் அதை தொடர்ந்து அந்த மருத்துவமனையாண்ட பார்ப்பேன். வெளியிலே வரமாட்டாரு. அவருக்கு டிவி எல்லா வசதியும் கொடுப்பாங்க. ஏ கிளாஸ்ல அது இருக்கு. ஆனா இவர் ஏ கிளாஸே கிடையாது, ஏழே பெரிய கிளாஸ் இருக்கு. மருத்துவமனையில தனி ரூம், அப்படிலாம் யாருமே அந்த மாதிரி வச்சது இல்லை. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இவரை கண்டிப்பா மனு போட்டு பாக்குற அளவுக்கு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. இவரை விரைவில் கூட்டு போகணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப லேட் ஆகுமோன்ற மாதிரி தோணுது. இவரை மட்டும் போக கூடாது, இதுல சம்பந்தப்பட்ட இப்ப நீங்க நல்லா பாருங்க, இந்த இதுல வந்து இப்ப போடப்பட்ட இந்த வழக்கு இருக்கீங்க, குறிப்பாக மதுபான கொள்முதல்ல நடந்த முறைகேடு தான் 8 பேர் வந்து சம்பந்தப்பட்ட 7 பேரும் நினைக்கிறேன். செந்தில் பாலாஜியோட சேர்த்து 7 பேர் இருக்கு. அந்த 7 பேர்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஆமா, அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. விசாகனை பொறுத்தவரை நான் சொல்லணும், இவங்கெல்லாம் வந்து ஊழல் பண்ணிருப்பாங்களா இது பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது, நக்கி பார்த்திருப்பாங்க அந்த ஊழல் காசை. ஆனா அள்ளிட்டு போனவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி.
அந்த அளவுக்கு டேலண்ட் இல்லைங்கிறீங்களா ஐஏஎஸ் ஆபீசருக்கு? அப்படி இல்லம்மா, உங்களுக்கு தெரியும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு படித்தவர். நீங்க எல்லாருமே அருண் மாதிரி நினைச்சிடாதீங்க, எல்லாருமே டேவிட்சன் மாதிரி நினைச்சிடாதீங்க. மொத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டு போற ஆளுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. ஒரு சில அதிகாரிகள் ஓரளவுக்கு நக்கி படம் பார்ப்பாங்க. அதுல கீழே இருக்கிற பாஸ்கர் இன்னொரு பேரை சொல்றாங்க. இப்ப இன்னொருத்தான் பாருங்க, ரத்தீஷ் பாஸ்கர் கடந்த முறையெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டான்னு தெரியாது, அவன் காப்பாத்தினா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஆமா, முன்னாடி போலீஸ் வராம பின்னாடி வழியா போய் போனான்னு சொல்லி அந்த ஆளையே உள்ள கூப்பிடணும் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர். இவங்க போலீஸுக்கு விசுவாசமா மக்களுக்கு பப்ளிக் வேலை செய்யறாங்கன்னா, இவனுக்கு வந்து பப்ளிக் வேலை செய்யாம இந்த பன்னார பிரதேசி பயிர்களுக்கு வந்து காசுக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு இவங்க எல்லாம் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் போர்ல சுத்திட்டு இருந்தாங்க. சோ இவங்களெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பா பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு கடந்த முறை திமுகவுல முக்கியமான ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்ப இருக்காரு, 2வது இடத்துல இருக்காரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப க்ளோஸ். இப்போ ஒரு வாரமா தான் அவர் பேச்சை கட் பண்ணிட்டாரு. செந்தில் பாலாஜியுடைய பேச்சை கட் பண்ணிட்டாரு. என்ன காரணம்? அரெஸ்ட் ஆயிடுவாருன்னா இப்போ அப்படி அருணை பிடிச்சாங்க. அவர் அருண் யாரெல்லாம் பேசினாருன்னு பிடிச்சாங்கல்ல. இப்ப நான் சொல்ல தமிழகத்துடைய சட்ட ஒழுங்குல இருக்கக்கூடிய 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, அவருடைய அக்கா ஒரு டீச்சரு, அந்த அம்மா சில 2-3 பேர் இருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு வசூல் பண்ணி பிசினஸ பாத்துட்டு இருக்காரு. இது வந்து இப்போ ஓரளவுக்கு உளவுத்துறை கண்காணிக்கணும்னு சொல்றேன். உளவுத்துறை அதிகாரிகள் 2வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரை கண்காணிங்க. திருட்டு பசங்களா இருக்காங்க. இந்த திமுக ஆட்சிக்கு வந்து திமுக இந்த கட்சிக்கு வந்து விசுவாசமா இருக்காங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து கண்காணிங்க. ஏன்னா இதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க பாருங்க, அவங்க உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாவன், திருட்டு போனவன், நம்முடைய வரி பணத்தை திருநவன், கொள்ளையா போய் பூச்சி வச்சு கொள்ளடிச்சவன், அதுவும் சாராயத்தை கொள்ளடிச்சவன். அப்படியா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து 2வது இருக்கக்கூடிய அதிகாரி காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை எடுத்து பார்த்தா இப்போ ஒரு வாரமா ஏதோ பயத்துல பேசுறது இல்லைன்னு ஒரு தகவல் எனக்கு. அவரே விட்டாலும் சரி சிஎம் நான் விட மாட்டேன். இந்த மாதிரி திருட்டு கூட்டங்களை தயவு செய்து பிடிக்கணும். காவல்துறை அதிகாரிகள் இப்படிலாம் கேவலமா பண்ணணும்னு சொல்லிருப்பாங்க. பொய் வழக்கு போடுறது, எவனுக்காவது வந்து ஜால்ரா அடிக்கிறது, அருணுக்குன்னே வந்து WMA வேலை பார்க்கறதுக்கு தான் இவெல்லாம் காவல்துறை ஐபிஎஸ் ஃபர்ஸ்ட் வந்துக்கிறான். இவெல்லாம் நேர்மன் நினைச்ச ஒரு காலத்துல இவன் எஸ்பியா இருக்கும்போது இவன் போய்ச்சது தெரியுது. அவன்லாம் ஏடிஜிபிக்கே தகுதி இல்லாத ஒருத்தன். அவனை வெயிட் பண்றோம். அவனுக்கு 2-3 எவிடன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம், சில ஆதாரங்களை கையில வச்சிருக்கிறோம். கரெக்டா நேரத்தை உளவுத்துறை கொடுப்போம். இப்ப பார்க்க சொல்றோம், உளவுத்துறை வேலை அதுதானே. அவன் உட்காந்து இருக்கு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் சொல்றான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இவன் நேர்மையானவனா அவன் நேர்மையானவனா அப்படின்னு இவன் சொல்லிட்டு உட்காந்துருக்கான். சோ அவன் கூட இவன் வீட்டுல இருக்கா, செந்தில் பாலாஜி வீட்டுல இருக்கக்கூடிய அதிகாரியை தயவு செய்து சிஎம் அவர்கள் பார்க்கணும் கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு 3 எழுத்துக்காரன் அப்புறம் அவன் முடிச்சுக்கிட்டான். அந்த 3 எழுத்துக்காரனுக்கு என்னென்ன நம்ம வேலை பார்ப்போன்றது அப்புறம் அடுத்து பேசுவோம். இது போன்ற இந்த சமூக விரோத கும்பலுக்குள்ள செந்தில் பாலாஜி போன்ற அந்த கூட பணிபுரிஞ்ச சில அதிகாரிகள் அந்த இடத்துல அநியாயத்துக்கு அடிச்சிடலாம் காசு. கொஞ்சம் மனச்சாட்சி கூட இல்லாம இந்த ரத்தீஷ்ன்றவனை அப்படி தூக்கி கொண்டாடுவாங்க. அவனை எப்படி எல்லாம் காப்பாத்தின கடந்த ஆட்சியில் உங்களுக்கு தெரியும். அதுக்கு நான் கடந்த முறை அவனை பத்தி ஒரு சில விஷயங்களை வெளியில பேசுனதுக்காக அவன்லாம் என் கைதுக்கு வந்து கூட இருந்திருக்கான். இவனை விட்டுறாதீங்க, வெளில வந்து என்ன டேய் சிறைச்சாலை என்பது நீங்க போறது பொய் வழக்கு. உங்களை மாதிரி நாங்க வந்து கோடியா கொள்ளடிச்சு வச்சிருக்கல. உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், தொழில் நடத்துறோம், வியாபாரம் நடக்குது. அவனுக்கு இந்த சோசியல் மீடியா மேல இருக்கக்கூடிய ஒரு உணர்வோட இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற எண்ணத்துல உங்களை மாதிரி மக்கள் காசை கொள்ளையடிச்சு சாப்பிட்ற காசு இல்ல, ஊழல் வாங்கி சாப்பிடுறதுல லஞ்சம் வாங்கி சாப்பிடல. நாங்கெல்லாம் இவனுங்கெல்லாம் கூட்டம் என்ன செய்யுதுன்னா இந்த கூட்டம் எல்லாம் ஒன்னா செய்யுது. அதான் சொல்றது, தமிழக முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் உங்க சார்ந்தவர்களுக்கும் எதையுமே பணம் தேவையில்லை. ஆனா கீழே இருக்கிற அமைச்சர்கள் பல பேர் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவனை காப்பாற்றுறதுக்கான பேரம் பேசப்பட்ட நபர்கள். ஆனா இன்னைக்கு 45 இடங்கள்ல வந்து ரெய்ட் நடத்தினாங்க. அதுல முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா அதிகாரிகள் இவங்க இடத்துல எல்லாம் வந்து டிவிஎஸ்சி வரப்போகுது, லஞ்ச ஒழிப்புத்துறை வரப்போகுது அப்படின்னு வந்து நிறைய சிக்னல்ஸ் வந்து அதிகாரிகள் கிட்ட இருந்துதான் நிறைய இடத்துக்கு போயிருக்கு. அப்படிங்கறதுனால நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கூட நீங்க அனுப்பிச்சிருந்தேன், பாத்துருப்பீங்க. ஏன்னா அதுல வந்து அவ்வளவு அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அத்தனை பேரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த முதலமைச்சர் சொல்லி இருக்கிறதாக சொல்றாங்க.
அதிகாரிகளையும் கைது செய்வாங்களா சார்? யார் அரெஸ்ட் பண்ணுவாங்க? தமிழக அரசு தான். தமிழக அரசு தான். அது யார் அரெஸ்ட் பண்ணுவாங்க? காவல்துறை அரெஸ்ட் பண்ணணும். காவல்துறையிலேயே 2வது இடத்துல இருக்கவனே திட்டு போயா இருக்காங்க. அப்புறம் எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க அவன்? ஆனா நேத்து நியூஸே அதுதானே. அவனுக்கு ஃபாரின் ட்ரிங்க்ஸ் வந்து எங்க இருந்து வருதோ தெரியாதுமா. அவன் வீட்டுல வந்து 27 பாட்டில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு கொண்டு கொடுக்குறான். ஒரு வாரத்துக்கு 27 பாட்டில் 26 பாட்டில் கொண்டு கொடுக்குறான். அவன் நல்லா குடிச்சு தொப்ப வீங்கி நல்லா தெளிவா இருக்கிறான். புரியுதுங்களா? யாருக்கு கைது பண்ணுவான்? நான் தான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு வாரம் வரையும் அவனுக்கு பேசாம முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. இந்த தொடர்பு எல்லாம் செந்தில் பாலாஜி எப்படி கைது பண்ணுவீங்க? உங்களுக்கு வர புரிஞ்சுங்க. சிஎம் தெரியாது தெரியாது தெரியாதுன்னு இருக்கான். உடனே உளவுத்துறை அதிகாரிகளை மாத்துங்கன்றான். இவன் ஒரு ரிப்போர்ட் போடுறான் தனியா. உளவுத்துறை ரிப்போர்ட் பண்ணணும். ஆனா உளவுத்துறை அதிகாரி இவன் வந்து உளவுத்துறை அதிகாரி நேர்மையானவனான்னு கேட்கறான். இந்த நேர்மையற்றவன் எல்லாம் நாட்டுல வச்சு என்ன பண்ண போறீங்க சிஎம் சார்? இன்னைக்கு இவருடைய வழக்குல வந்து நீதிபதி மோகனா அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து அவங்க ரிலீவ் ஆயிட்டாங்க. இப்ப அது அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த வழக்கு எப்படி சார் போகும்? ஏன்னா இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவருக்கு ரொம்ப முடியல. அது மட்டும் இல்லாம இவர் ட்ரிப்ளிகேன்ல கையெழுத்து போடணும் முன்ஜாமீன், அதாவது குதிரை பேர வழக்குல. அதுக்கும் வந்து இவர் நேத்தும் ஆஜராகவே இல்லை. அப்படி இல்லைன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லி இருந்தது. இப்ப இந்த வழக்கும் ஏற்கனவே அவருக்கு சேர்த்து தலையில முதல் A1 குற்றவாளியா இருக்காரு. அப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை கடந்த ஆரம்பத்திலே ஒரு கொஸ்டின்ல சொல்லணும்னு நினைச்சேன். திமுக என்னைக்காவது வந்து இந்த ஊழல மாட்ட மாட்டான்னு சொன்ன விஷயம் மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவன் எந்த காலகட்டத்திலும் பயப்பட மாட்டான். ஜெயிலா பார்ப்பலாம்னு கிளம்புவான். அந்த வடிவேலு 10 பேர் அதனாலதான் அரசு பாரதி ஜெயில கிளீன் பண்ணி வைங்கன்னு சொன்னாரா? அந்த மாதிரி செந்தில் பாலாஜிக்கு நம்ம கைதுன்னு சொன்ன உடனே உள்ள ரைடுன்னு சொன்ன உடனே உச்சா பண்ணுவோம். இல்ல அதையும் வந்து வாழவும் பாரதி சொன்னாங்க. அவரே ஒத்துக்கிட்ட தானே. சோ அது குழப்பம் மாதிரி பேசத்தான். நீ கை வச்சு பாரு. அண்ணாமலைக்கு ஏதாவது பண்ணாங்களா? பேச்சு பேசினாப்புல அண்ணாமலை என்ன நடந்துச்சு? அப்படி ஏதாவது பண்ண முடியாது அவங்களால. இல்ல செந்தில் பாலாஜி பேசின பேச்சு நீ ஆம்பளையா இருந்தா தில்லா இருந்தா வாங்கலாம் கூப்பிட்டாருல. வாயில மட்டும் வர தம்பி வாங்க இப்போ உச்சா, அப்புறம் ஹாஸ்பிட்டலு, அப்புறம் வந்து சும்மா இருந்த நெஞ்ச பிறந்தாங்க. எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? போயம்பா இந்த வாட்டி உனக்கு வந்து கண்டிப்பா முருகேசன் இல்ல டிஐஜிங்க. ஆமா உலக டிஐஜி முருகேசன் இல்ல. இப்ப பழனிமன் தான் டிஐஜியா இருக்காரு. சோ அதனால நீ தைரியமா போலாம். உனக்கு வந்து அங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடையாது. அப்படியே கொடுக்குற மாதிரி இருந்தா விசுவாசமா கொடுத்தானா கூட நான் விட மாட்டேன். ஏன்னா எனக்கு சிறைவாசிகளும் சிறை இருக்கக்கூடிய காவலர்களும் அதிகாரிகளும் எனக்கு தொடர்பு இருக்காங்க. நான் எப்படி நீங்க என்ன ஒரு சின்ன விஷயம் அவருக்கு பெரம்பலூர் சீனிவாசன் வந்து சாப்பாடு வச்சு போன முறை. ஆனா நீதித்துறையில நீங்க நினைக்கிற மாதிரி நான் டெய்லி ஜட்ஜஸ் மேஜிஸ்ட்ரேட் உள்ள போவேன். சட்டத்துக்கு ஏதாவது இருக்குங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? நீங்களும் நானும் போய் சிறைச்சாலை ஆய்வு பண்ணலாம் தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்றது? சட்ட இடம் இருக்கு சிறைச்சாலையில, நீங்க ஆய்வு பண்ணலாம். பொதுமக்கள் போய் பார்வையிடலாம். இதெல்லாம் பல பேருக்கு தெரியாது. காரணம் நீதித்துறையை வந்து நீங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா ரொம்ப லேசி இடம் போட்டாங்க. எது இருந்தாலும் போய் நம்ம உச்ச நீதிமன்றத்தில் அடிச்சிடலாம். யார் அவங்களுக்கு காசு இத்தனை கோடியில அவங்களுக்கு அட்வொகேட் இருக்கும். ஏங்க என்னுடைய வழக்குக்கே 30 லட்சம் ரூபாய் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய முன்னாள் பார் கவுன்சில் தலைவர் வந்து நிக்க வச்சாங்க. என்னுடைய வழக்குக்கு நான் சாதாரணமா தப்பே பண்ணாத வழக்கு, போடப்பட்ட பொய் வழக்கு, எனக்கு ஜெயில வரக்கூடாதுன்னு சொல்றதுக்காகவே 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ண கூட்டம் தான் இந்த கூட்டம். செந்தில் பாலாஜிக்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வந்து 50 லட்சம் ரூபாய் பர் டே. பர் டேன்னா பர் ஹவர்ஸ் அந்த மாதிரிதான் கணக்கு அவருக்கு. இன்னைக்கு எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்ணுவோம். ஆனா நீதித்துறைக்கு செலவு பண்ண முடியுமா? வேற ராஜா முகில் வராரு, கீழ் வரட்டும், அணில் வரட்டும், ஏதாவது வரட்டமாடா, எலி பூச்சி கூட வரட்டும். ஆனா ஒண்ணு, இந்த வாட்டி தப்பிக்க முடியாது. பட்ஜெட் கூட்டத்தொடர் வரதுனால அதுக்குள்ள இவர் தூக்கி உள்ள போடணும் அப்படின்னு தீவிரமா இருக்கு. சொன்னீங்கன்னா உச்சா வந்து இந்த வாட்டி வந்து லூஸ் மோஷன் வந்துடும். ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி இல்ல அதுக்கான வேலைகள் தான் தமிழக அரசு எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கணும். என்ன இப்ப ஒரு விஷயம் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். அவர் இன்னொரு ரூட் எடுத்திருக்காரு. பாவேஜாவோட போறதுக்கான வழிமுறை இருக்காரு. இதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லல, முன்னே சொல்றேன். ஆனா அவர் தாவேஜாவுக்கு ரூட் எடுத்துட்டாரு. அதை தாண்டி ஒரு விஷயத்த சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாள்ல, ஒரு வாரத்திலயோ 10 நாள்லயோ 15 நாள்லயோ முன்னாள் கல்வித்துறை அமைச்சர்
அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தாவேக்கால் ஜாயின் பண்றாரு. கூடுதலா ஒரு தகவலை சொல்லிட்டேன். அப்படியா? ஆமா, பார்த்து. இன்னைக்கு இவ்வளவு நாள் சைலண்டா இருந்துச்சு, அன்பில காணாண்டு இப்ப அன்பில் நம்ம கூட அடிச்சாருன்னா தம்பி என்ன பண்ணுவார் பாவம். அன்பில் வந்து படைகளுக்கு போறாரா? பள்ளிக்கூடத்துல ஏன்டா பிரச்சனை? ம். நல்ல குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரெஸ், நல்ல உணவு கொடுக்குறது, தரமான உணவு கொடுக்குறாரு நம்ம சிஎம். இல்ல சார், எப்படி அவருடைய ரசிகர், உதயநிதியுடைய ரசிகர் தோழர், தலைவர் இல்ல சார், ரசிகராக இருந்து மன்ற தலைவராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய நெருங்கிய தோழர் அவரு போய் எப்படி சார் விஜய்க்கு ரசிகர் மன்ற தலைவர்னா யாரு? நம்ம புசி ஆனந்தையா அவர்கள் தான். அவரு ஆரம்ப காலத்திலிருந்தே அவர் வந்து ரசிகர் மன்ற தலைவர். பாண்டிச்சேரி, ஆனா இருந்தாலும் நம்மளுடைய தலைவர். நீ பினாமியை தானே வந்து வச்சிருக்கிற ரசிகர் மன்ற தலைவரா? பினாமிக்கே 250 கோடி பிரச்சனை வந்துச்சு. பள்ளிக்கூடத்துல நடந்த முறைகேடு இன்னைக்கு நாட்டுக்கு நாரி போய் பிரச்சனை வந்துச்சு. அநேகமா அதுல இருந்து காப்பாத்தணும்னா வேற வழியே கிடையாது. திமுக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளடிச்சான் அந்த 5 வருஷத்துல. அதுக்கு முன்னாடி கொள்ளடிச்சான். இதெல்லாம் வந்து ஒரே நாள்ல தீர்த்திட முடியுமா? சோ டிஎஸ்சி எல்லா இடத்துக்கும் போகும். டிஎஸ்சி மட்டுமா போகும். ஒரு வழக்கு போட்டீங்கன்னா அடுத்தது ஐபி வரும், இது வரும், இடி வரும். இடி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வரும். இப்படி பல வழக்குகளை தொடர்ந்து நீங்க எங்க போய் சுத்தினாலும் சுத்தி உங்களுக்கு வலைய அமிச்சிட்டாங்க. அந்த ரவுண்ட விட்டு நீங்க வெளியில ஓடவே முடியாது. ஒரு சின்ன கேப் தாவேக்கா மட்டும் தான் நினைக்கிறாங்க. தாவேக்கா நீங்க ஒண்ணு வேணாமா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர் அழகிரியுடைய மகள் கயல்விழி வந்து ஒரு பேங்க் மேனேஜரை அடிச்சாங்க. தகாத வார்த்தைகளை பேசினாங்க, அரெஸ்ட் ஆனாங்க, கைது பண்ணாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க ஜாமீன்ல. எங்க அரெஸ்ட் கைது அப்படிதான் சார் செய்தி வந்தது. நீங்க அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அடிச்சுட்டாவோ இல்ல ஏதாவது ஒரு தப்பா நடந்துச்சுனாவோ நீங்க அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருவாங்க. எப்படி சார் 30 நாளா அழகிரியுடைய மகள் கிடையாது இல்ல, 30 நாளா என்ன வச்சு வேலை வாங்க மாட்டாங்க. நீங்க இந்த சட்டம் எப்படி பாத்தீங்கன்னா இல்ல உண்மையாலுமேதான். ஏன்னா விஜய்க்கு அவருக்கு தெரியுமா இல்ல அந்த டிசி கார்த்திகேயன், அடையாள டிசி கார்த்திகேயன் தினந்தோறும் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அம்மாவே போன் பண்றாங்களா இல்ல இவரே போன் பண்ணி மேடம் இங்க வந்துருங்க மேடம், நான் பேசுறேன் மேடம், நான் பாத்துக்கோங்க மேடம், என்னங்கடா நடக்குது? ஐபிஎஸ் ஆஃபீஸர்ல படிச்சுருக்கீங்க நீங்க, ஐபிஎஸ் கிடையாது. அதே விஷயம் நான் கடந்த முறையே சொல்லி அந்த கார்த்திகேயன் பள்ளிக்கரணது அதுதான் இப்ப அடையாள டிசியா இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு டிஐஜி உடைய தர்மராஜ் ஒருத்தர் இருக்காருமா, வேற யாரும் நான் சொல்றது தர்மராஜ் தான் இப்ப தமிழ்நாட்டையே ஆள்றா இருக்கும். சொல்றேன் என்ன நடக்குது இங்க பவர் சென்டர்ன்ற ஒரு விஷயம் யாரையும் சொல்றீங்க. தர்மராஜ் பண்ற நீங்க வேலைக்கு தர்மராஜ் யாரு? அவர்தான் சிஎம் ஓடவே இருக்காரு, தெரியாதா உங்களுக்கு? அவருடைய நண்பர் வந்து ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜெகதீஷ் அவர் நண்பரு. இந்த மதுரையில ஒரு பெரிய ஒரு கொள்ள கூட்டம் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? மதுரையில அந்த இவரு சொல்றீங்களா டிஹெச் நம்ம சொல்றோம், அவரு வந்து கார்த்திகனுக்கு என்னன்னு தெரியல. கார்த்திகனுக்கு அவருக்கு என்ன கான்டாக்ட், என்ன விஷயம், எந்த உறவு, என்ன பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. அவரை காப்பாத்துறதுக்கு அவர் அவரை மட்டும் காப்பாத்தலாமா இந்த ஆட்சியில? போன முறை அவரை காப்பாத்திருக்காரு ஒருத்தர் டிஹெச். அவர் யாருன்னா இப்ப சிஎம் பொறுப்புல இருக்காரு இல்லையா, இப்ப எஸ்கார்ல இருக்கா பாத்தீங்கன்னா சிஎம் உடைய பாதுகாப்புக்கு அதிகாரி தர்மராஜ். அதே இடத்துல கடந்த முறை சிஎம் ஆபீசர் தெரியுமா திருநாவுக்கரசு ஒருத்தர் இருந்தாரு, பேராசிரியர் சொல்லிப்பாரு, பெருந்தையும் சொல்லிப்பாரு, அப்புறம் தமிழுக்கு ஆர்வமானு சொல்லுவாரு, எல்லாம் சொல்லுவாரு. நியோ மேக்ஸ் மதுரையில ஒரு பெரிய ஸ்கேம் நடந்து பாத்துறீங்களா? 2500 கோடி ரூபாய் ஒரே இடத்துல அடிச்சிட்டாங்க கூட இப்போ வரையும் புகார்ல இருக்கு. அவரு பாதுகாக்கப்பட்ட அங்க ஒரு பாதுகாப்பு அதிகாரி இருந்தவர் திருநாவுக்கரசு ஒருத்தர் இருந்தாரு, முக ஸ்டாலின் தெரியுமா? திருநாவுக்கரசு ஒரு அதிகாரி இருந்தார், ஐபிஎஸ் ஆஃபீஸர். இப்ப திருநெல்வேலியில இருக்காரு, தெரியுமா தெரியாதா? தெரியும். அவரை வந்து இவரு காப்பாத்தினார் போன முறை, இப்ப அவர் முறை காப்பாத்திருக்காரு. காவல்துறை அதிகாரிகள் தயவு சிஎம் சார் இப்படி அதிகாரிகள் இருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு மட்டும் பாருங்க. ஏன் இந்த அழுக்குகள் எடுக்கணும்னு சொல்றேன்னா, இந்த மாதிரி அழுக்கால தான் இந்த கடந்த முறை வந்து திமுக ஆட்சிக்கும் அதுக்கு முன்னாடி வந்து அதிமுக ஆட்சிக்கும் இப்படிதான் களங்கள் விளைவிச்சு. காவல்துறை அதிகாரி ரொம்ப 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 இந்த நாட்டுடைய கண்கள்னும் இந்த மாதிரி திருடர்கள் கூட்டத்துடைய பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகள் இருந்தாங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த மாதிரி இது வந்து நான் ஓபன் பண்ணிட்டேன்.
பாருங்க இவனுங்களாம் ஒண்ணு வச்சுட்டு இவங்கெல்லாம் கையெழுத்து கும்பிட்டு கோயிலெல்லாம் எல்லாம் பார்க்க முடியாது. களவாடிப்படை அதிகாரிகள் இல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா முன்னாள் அமைச்சர் அன்பில் போறாருன்னு, அவர் கூட இன்னும் யார் யார், ஏன்னா ஏற்கனவே நீங்க ஒரு 2 நேர்காணலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க இவரை மட்டும் கிடையாது இன்னும் அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா இப்போ அதிமுகவில இருந்து போனவங்க எல்லாருமே இன்னைக்கு போஸ்டிங்ல எம்எல்ஏ போஸ்டிங்ல இருக்காங்க. ஆனா நிரந்தர திமுகல இருந்தவங்க ஒருத்தர் கூட இன்னைக்கு போஸ்டிங்ல இல்ல. அதாவது அது இந்த திமுக அதிமுக வந்து ஒரு அவல நிலை என்னன்னா, திமுக வந்து என்னமோ வந்து இவங்க நாட்டை தூய்மையான வந்தவங்க வாஷிங் மிஷின் வச்சு துவச்சு எல்லாருமே நீங்களே அயோக்கியப்பீங்க அழுக்கா இருக்கீங்க. உங்களுடைய புத்தி தான் அவங்களுக்கு இருக்கும். வீட்டுல இருந்து பிரிஞ்சவன் தான் அவங்களும். ஆனா ஒரு விஷயம் சொல்லமா, நீங்க என்ன நினைக்கிறேன்னு தெரியாது. எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் அரசியல்வாதியை திருத்துவதற்கு முக்கிய காரணம் யாருன்னா அதிகாரி தான் இருக்கும். தப்பு நடந்தா அதிகாரியை திருத்துவோம். நீங்க சகாயத்தை ஏன் ஏத்துக்க மாட்டேன்றாங்க? சகாயம் ஐஏஎஸ் ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? ஒரு நேர்மையான ஐஏஎஸ் ஆபீசர் மனசை விட்டு சொல்லிடுறாரு, இதாங்க சரி இதான் தப்பு. நம்முடைய சிஎம் வந்து அவர் கூப்பிட்டு பேசினாரு, பழகினாரு, பேசினாரு, சில விஷயங்கள் சொன்னாரு சார். ஒரு சில விஷயங்கள் அவரும் வந்து இதுல உடன்பாடு இல்லைங்க சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி உங்க பக்கத்திலேயே அழுக்கு பிடிச்ச அதிகாரிகள் இருக்காங்க சார். நீங்க டிசி கார்த்திகேயன் எங்க தெரியாது, அடையாறு வந்து யாருடைய கண்ட்ரோல் இருக்கு? சிஎம் உடைய கண்ட்ரோல், அவருடைய ஏரியா வந்து கண்ட்ரோல். இந்த மாதிரி அழுக்க வச்சிருந்தீங்கன்னா யார் போகணும் யார் வரணும் இந்த தகவலை சொல்லணும். உங்களுக்கு தெரியுங்களா, ஒரு காலத்துல ஜெயலலிதா அம்மையார் கொடுக்கப்பட்ட அவங்க சிஎம் ஆன காலகட்டத்தில் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அதுல கிரீன் கவர்ல போச்சுன்னா அந்த கிரீன் கவர் அந்த அம்மா மட்டும் தான் பிரிப்பாங்க. சொல்லிருக்கீங்க எத்தனையோ விஷயங்களை கவர் இந்த தப்பு பண்றான் அவன் தப்பு பண்றான். இப்ப காப்பாத்திட்டு இருக்காங்க இந்த தர்மராஜ். ஓகே, எதுக்கு சொல்றேன்னாமா, சமூகம் வந்து அதிகார வர்க்கத்தை தான் பண்ணணும். நேற்று அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு தகவல் செய்ய நினைக்கிறேன். சிஎம் போய் ஆய்வுலாம் பண்ணார் மெட்ரோ. எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லைங்க. கடந்த முறை இதுதாமா பண்ணானுங்க சார். அவரு ஷூட்டிங்கு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவை பார்த்துட்டு இருந்தவரு இன்னைக்கு தமிழகத்துல என்னென்ன இருக்கு என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படிங்கறத அவரு தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தானே சார். அதுவும் வந்து மக்கள்லாம் வந்து அரவணைப்போட வந்து பேசுறதெல்லாம். ஏற்கனவே மெட்ரோல இருந்தவர் ஒரு அதிகாரி ஐஏஎஸ் ஆபீசர். எனக்கு வெளிப்படையா பேசிதான் பழக்கம். ஏன்னா உள்ளவங்க வச்சுக்கிட்டு வெளியுறவு பேசுறதுக்கு எல்லாம் முடியல. ஏன்னா கடந்த முறை சித்திக்கும் ஒருத்தர் மெட்ரோவுடைய சேர்மன். ஆமா, சித்திக்கு இருந்தாரு. இப்பவும் ஆய்வு பண்ணி அவர் என்னமோ சித்திக்கு உலகத்தையே இல்லாத ஒரு அதிகாரி, தமிழ்நாட்டுல தூய்மையான அதிகாரி இல்லையா? எவனுக்கு கிடைக்கலையா? உங்களுக்கு நான் வேணா லிஸ்ட் சொல்லட்டுமா? ஐஏஎஸ் எத்தனை பேர் இருக்கான், ஐபிஎஸ் எத்தனை பேர் இருக்கான்? அப்ப என்ன காரணம் கேட்டீங்கன்னா, உங்க பக்கத்துல இருக்க எல்லாமே உங்களை திரும்பவும் அந்த அளவுக்கு ஏமாத்தி அழிச்சாங்களோ பழையால அதே மாதிரிதான் சிஎம் வரப்போறாங்க. இந்த சிஎம் கொஞ்சம் உஷாரா இருந்துட்டாருன்னா தப்பிச்சிருவாரு. நான் சொல்றது சொல்லிட்டேன். அவங்களுடைய திருட்டுத்தனத்துக்கு நீங்க பலிகடாதீங்க சார். ஏன்னா அவங்க அவ்வளவு மோசமானவர். இவர்களை நீங்க பக்கத்துல வைக்க 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 உங்களுக்கு மாயை மட்டும்தான் காட்டுவாங்க. இவங்களால எதுவுமே நடக்காது.